வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், வேலை சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மன உளைச்சலும் டென்ஷன் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு வந்து 7 இருக்கும்போது குழந்தையோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், விற்பனை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கும். மற்றபடி நடக்குமானா கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயாருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான பார்த்து நடந்துக்கணும். மறுபடியும் 5ஆம் அதிபதி குரு, ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும், திருமணம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்கல், வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் நீச்சமாக இருக்கிறது. ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பான விஷயங்கள் நடந்தாலும் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் ஒரு மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 9ல் வந்து வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலும் ஒரு டென்ஷன் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்காக உட்காந்து ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ண சொல்லி குழம்புவீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்ல விஷயங்களும் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வேற்றங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சந்திர தசாபுத்தியான ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து ஆட்சி படுத்தணும். மற்றபடி தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைச்சாலும் சின்ன லாபங்களுக்காக ஒரு அவமானங்கள் வருவதற்கான உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வருமானம் கண்டிப்பாக வரும், பட் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து 11ல் வந்து சாரத்தில் இருந்தாலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களும் கூட சின்ன மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். கனவு மனைவியோடையும் சின்ன மன காயங்களும் சந்தோஷங்களும் வந்து ஏதோ நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை மன காயங்கள் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியானோ சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபமும், தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக, வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கடன் கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 5ல் இருந்து அது குருவுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது குழந்தையோட விஷயங்கள் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து எப்படி இருக்கும் போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருந்து அது குருடைய சாதனமும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு வளர்ச்சியும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனி வந்து வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு தொழில், நல்ல வருமானங்களும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கனால அது வந்து நல்லாயிருக்கும். பட் தான் சின்ன மன உளைச்சலை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றம் தரும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், நல்ல வருமானங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள், நல்ல வருமானமும் ஏற்றங்களும் தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியான ராகு வந்து 5ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது பழகிறது வந்து தவிர்க்க முடியாது. அதனால் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாகிறது குரு தசாபுத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குழந்தைகளுக்கான ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாகிறது சனி தசாபுத்தினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி 4இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சிங்க. பூமி சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கார். ஸோ 9ல் உள்ள புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வக்கரமாக இருக்கும்போது வந்து ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது லாபத்தில் இருக்கும். பெருத்த லாபம் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றமும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கார் 11ல். ஸோ அதனால் சின்ன சின்ன மனக்காயங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள். ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குங்க, சந்திரமங்கல யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க. ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா. ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும், வேலை செய்யவே செய்யாது. நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது, நீச்சமாக இருக்கணும்னு ஐயோ நீச்சமாயிருச்சுங்க அவ்வளோதாங்க அந்த பார்ட்டே ஓவருங்க. ஒருத்தனை வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனா அவங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க, சோழி முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது. அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தசாபுக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, சுக்கிரன் உச்சமாக இருக்குது, சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க, இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்து திசை நடக்கணும், அதற்கான பாவத்தொடர்பு இருக்கணும். இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா 8ல் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களேன், அவன் உள்ளூரில் பிழைக்கவே முடியாது. உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் வந்து வெளியில் வர முடியாது. அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானா வெளி மாநிலங்கள், அதாவது வெளி மாநிலங்களோ வெளிநாடோ போயிட்டானா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும், யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லுவோம் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகானேன்னுவான். சகட யோகம்னா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது, ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம். அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வச்சு கீழே இருப்பான், திருப்பி ஒரு வருஷம் ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சகட யோகம். சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது. அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும். ஒரு சில ஜாதகங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது, ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவன் ஓஹோன்னு இருப்பான். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்ருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்ய முடியும். தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு. அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணன் போட்டு சொதப்பி வச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு 10 பொருத்தம் இருக்குது சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு போய் கொடுக்குறது தான் வந்து சரி வராது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கூட பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது, ஓகே பண்ணிடலாம். அந்த பொண்ணு கேது நட்சத்திரம் பொறுத்தது, இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க. வந்து இது பொருந்தாதுங்க. காரணம் என்னென்னா அந்த பையனுக்கு வந்து 6ஆம் அதிபதியுடைய திசை நடக்குது. ஸோ 6ஆம் அதிபதி திசையாக நடத்துதுன்னா மேக்ஸிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும், மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும். 2 பேரும் ஒரே இடத்துல வந்து 6ஆம் அதிபதி திசை நடக்கும்போது
ஒரே ஊர்லேயோ ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் தசாபுக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும், அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது ஓஹோன்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தசாபுக்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும்னாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும், டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி, அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கணும், ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.